எரிஞ்சுடுண்டாமா. ஏண்டா நேற்று கட்டின பொண்டாட்டி ஒளியன்னு இன்னைக்கு வந்த வப்பாட்டி வாழணுமா? ஏன் இப்போ பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி வாழ்கன்னு சொல்லப்படாதா? ஏன் சொல்ற? தாலி எட்டின பொண்டாட்டி யாரு? தாலி எட்டின பொண்டாட்டி பொண்டாட்டி தாலி எட்டின பொண்டாட்டி 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 தான். அதுக்கு அதை ஒளியன்னு நேற்று வந்த வப்பாட்டி வாழணுங்கிறியே. ஏன் இப்போ பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்கன்னு சொன்னா நீங்க ஏன் கோவப்படுறீங்க? ஆமா, எங்களுக்கு குழந்தை வரும். இப்ப நீ செத்துடுற இல்ல பேச்சுக்கு. அப்ப பொண்டாட்டி தான் அறுப்பா தாலிய. சரி, வப்பாட்டி உருவா எதை பிடிச்சிக்கிட்டு? பணத்தை. உன் கையை சரியா இல்ல இல்ல அப்பா வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டி தொல்லை பயங்கரமான தொல்லை. ஏன்? அரிசி இல்ல, பருப்பு இல்ல, குழம்புக்கு இல்ல, தண்ணிக்கு இல்ல. நாத்தாங்க அப்பனுக்கு அதை செய்யல, அக்கா தங்கச்சிக்கு இதை செய்யல. செய்யுமுறை அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை. சரி, ஆனா வப்பாட்டி அப்படி இல்லைங்க. வப்பாட்டி வீட்டுக்கு போனா போதும், வாங்க ராசா இப்பதான் வந்தியலா, நேத்து இருந்த விட நீங்க ஒரு சுத்தி எல்லச்சு போயிருக்கிறீங்க அப்படி சொல்லி போட்டு உருவுன்னு உருவிடுவாங்க. என்னத்த? காசு பணத்தை. காசு பணத்தை. ஏன்னா பெரியவங்க காரணமெல்லாம் சொல்லலைங்க. கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் ஆமா, குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லிருக்காங்க? எதுக்கு? அவ காரணம் இல்லாம சொல்லல இல்ல. ஆமா, கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிளி கிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் செய்யும். ஆமா, சொன்னதை சொல்லுமாம் கிளி பிள்ளைன்னு சும்மா சொல்லிருக்காங்க. அதே மாதிரிதாங்க பொண்டாட்டியும் நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் செய்வாங்க, சொல்லாததை செய்யவே மாட்டாங்க. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு போவாங்க, நான் வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னா அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. இதுக்காகத்தான் சொல்றது கிளி மாதிரி பொண்டாட்டி வேணும்னு. இந்த குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லிருக்காங்க? எதுக்கு? ஒரு குரங்குல ஒரு வாழைப்பழத்தை கொண்டு கொடுத்து பாருங்க, நம்ம கைக்கு திரும்ப வருமா? வராது. ஒரு குரங்குல ஒரு மாலையை கொண்டு கொடுத்து பாருங்க, நம்ம கைக்கு திரும்ப வராது. அதே மாதிரி தாங்க வப்பாட்டி கைக்கு எது போகுதோ அது நம்ம கைக்கு திரும்ப வராது. அதனால வப்பாட்டி வச்சுக்கலாம்ங்கறீங்களா வேணாம்ங்கறீங்களா? அதாவது வப்பாட்டியை வந்து ஏதோ ஒரு சமயத்துக்கு வச்சுக்கலாம், ரெண்டையும் சேர்த்து போடு. ரெண்டு வண்டி ஓட்டுப்பா அப்படி சொல்லுங்க. ஏன்னா ஒரு வண்டி ஓட்டி வரணும், இங்க இடையில ஒரு மீது பஞ்சர் ஆகி போகுது. ஆமா, பஞ்சர் ஆனா என்ன செய்வோம்? செப்பினி வேணும். யாரை பிடிச்சிக்கிட்டு? வண்டிக்கு டயர் செப்பின். நீ ஸ்டெப்னின்னு சொல்றியால பிடிச்சிக்கிட்டு? டேய், அந்த வேலையை நீ செய்யாத. அப்போ ஒரு வண்டிக்கே ஸ்டெப்னி இருக்கும்போது நம்மளுக்கு இருக்க கூடாதா? ஓஹோ, வச்சுக்கலாம். ரெகுலரா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், ஒரு நாளைக்கு கழிச்சு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவான். ஆசைக்கு வசதிக்கு ஆயிட்டு போகுது. அதனால ரெண்டு வண்டியை வச்சுக்கிட்டு ஓட்டுவான். ஆமா, எதுல குபுக்கு புகை தள்ளுங்க. ஆமா, அந்த வண்டியை செட்ல பாட்டி நல்ல வண்டியை வச்சுக்கிட்டு ஓட்டுவான். சரி, பொண்டாட்டி வாலட்டு வப்பாட்டி வாலட்டு போயிடலாமா? பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டியே வாழ்க வப்பாட்டியே வாழ்க. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கும் பல்லல கண்டனுக்கு வணக்கம். இப்ப பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வைக்கிட்ட பல்லல கண்டனுக்கு வணக்கம். பொருச்சே கட்டிக்கிட்ட பொருச்சே செத்துக்கிட்ட பொருச்சே வச்சுக்கிட்ட பொருச்சே 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 புருஷ 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 கட்டிக்கிட்ட பொருச்சே 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 புருஷ 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 புருஷனை கட்டிக்கிட்டு புள்ள குட்டி பெத்தெடுக்கும் புண்ணிய வதிகளுக்கு வணக்கம். இவ புருஷனை கட்டிக்கிட்டு புள்ள குட்டி பெத்தெடுக்கும் புண்ணிய வதிகளுக்கு வணக்கம். பெத்தவக மத்தவக உத்தவக சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம். பெற்றவங்க உற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம். காதலிலே தொழுவி முடிச்சு மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு கைலாசம் போனவருக்கு வணக்கம் வணக்கம். காலையில எழுந்திருச்சு மூட்டை மந்திய குடித்து விட்டு கைலாசம் போனவருக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடனே வெற்றியை சேர்ந்தவர்கள் பெரியோர்களுக்கு வணக்கம். வணக்கமே எங்கள் வணக்கமே, வணக்கமே அன்பு வணக்கமே எங்கள் வணக்கமே. அப்படி இருக்க நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற பக்க மேளமும் சரி, இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற ஒளி பெருக்கியும் சரி, உண்மையிலுமே அருமையான ஒரு ஒளிபெருக்கி. மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். சூப்பர். ஏன்னா இந்த மாதிரி மட்டும் அமைஞ்சிச்சுன்னு வைங்க, பக்கம் பக்கம் மாசத்துல 35 நாடகம் ஆடலாம் நமக்கு. டேய் ஏண்டா மாதத்துல வந்து ஒண்ணு ஒரு நாள் கூட போகும், சரி, ஒரு நாள் கம்மியா வரும், 32 நாள் கூட வரும். சரி, அது என்ன 35 நாள்? அப்ப மாசத்துல அதிகபட்சம் 31 நாள் வரைக்கும் தான் இருக்கா? விடுங்க, அடுத்த மாதத்துல ஒரு 4 நாள் கடை வாங்கிடுவோம். ஓஹோ, நம்மளுக்கு கடை வாங்குறது நான் புதுசா? அது இல்ல, நம்மளுக்கெல்லாம் கடை வாங்குற புத்தி எப்போ வந்துச்சு? நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கோமா இல்லையா? ஆமா, பள்ளிக்கூடம் போகும்போது பாருங்க, அங்கேதான் முக்கியமான கணக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி கணக்கு? கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கு, வகுத்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு. இந்த கணக்கையில விட
ரொம்ப முக்கியமான கணக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது என்ன கணக்கு? கடை வாங்கி கழிக்கிற கணக்கு. ஆமா, இந்த கடை வாங்கி கழிக்கிற கணக்குல 10வது ஸ்தானத்துல இருந்து 10 கடை வாங்கி சொல்லி என்னைக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, அன்னைக்கு ஆரம்பிச்சு நம்மளுக்கு எல்லாம் கடை வாங்குற புத்தி. இது வரைக்கும் கடனை வாங்கிக்கிட்டு இருக்கேன், கொண்டு போய் அடைச்சபாடு கிடையாது. அடைச்சபாடு இல்ல, ஏன்னா அன்னைக்கே வாத்தியார் கடனை வாங்கத்தான் சொல்லிருக்காரு. கொண்டு போய் அடைக்க சொல்லல. இது வரைக்கும் கடனை வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன், கொண்டு போய் அடைச்சபாடு கிடையாது. ஆமா, கடை வாங்கின பூரா தின்னு விட்டு நெஞ்ச நிமித்தி எடுத்துறாங்க. கடை கொடுத்தவன் பூரா மருந்து குடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இவன் வாங்கின கடனை திரும்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? போன் பண்ணோம்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறியா, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில பூட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிறியா, இவன் ஆளே கண்டே பிடிக்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்லி கடை கொடுத்தவத இப்ப மருந்து குடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா, இந்த கடை வாங்கினவன் கடனை திரும்பி கொடுத்துருவான் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இப்ப கடனை போய் கேட்க போறது. கடை கொடுக்கறவங்களுக்காக வருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க இந்த பணம் வச்சிருக்கிற பகுமானத்தை அவங்க பண்ற வேலை என்ன தெரியுமா? தம்பி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்க விளக்கு போட்டுட்டோம், அதனால போயிட்டு நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுறது. இவனு கட்டின பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாத்தையும் கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு போட்டுட்டு 5 வட்டிக்கு கொடுக்குற இடத்துல 15 வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி கடனை வாங்கி கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு கொட்டிட்டு குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி மறாவது நாள் அதே வீட்டுல போய் நிக்கிறது. மறாவல என்ன சொல்லிடுவாங்க, தம்பி நீ வரதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் வாங்கிட்டு போயிட்டாங்க, நீ போயிட்டு ஒரு வாரம் சென்று வா, சரி அப்பதான் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வர வேண்டி இருக்கு, கையோட பணத்தை வாங்கிட்டு போயிருவேன் சரி அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுறது. இவன் இவ வீட்டுக்கு அவ வீட்டுக்கு நடையா நடந்து இந்த கடனை வாங்கி கையில பிடிச்சிட்டான்னு வைங்க, அப்ப இந்த கடை வாங்கினவன் திட்டம் போடுவான். எப்படி? ஏன்டி உங்க அப்பா நல்ல நீ 10 தடவை நடக்க விட்ட, உன்னை குறைஞ்சது 10 வருஷம் நடக்க விடல சொல்லி இவன் திட்டம் போட்டுருவான். இதைய விட வாசப்பல வந்துட்டு வட்டி முதல்ல வச்சுட்டு மறுவேளை வர்றா, கடனை மட்டும் வாங்க தெரியுது, வட்டி எங்க தட்ட முதலும் கட்டல வச்சுட்டு மறுவேளை வர்றா அப்படின்னு போய் நின்று கேட்டுட்டான்னு வைங்க, இந்த கடை வாங்கினவன் அப்படியே பழிச்சு அடிச்சிருவான். எப்படி? இதுக்கு மேல என்கிட்ட கடனை கட்டி நீ தொல்லை பண்ணுன, சரி என் சாவுக்கு காரணம் நீதான் சொல்லி உன் பேரை எழுதி வச்சுக்கிட்டு செத்து போய் அதுக்கு கடை வாங்கினவள்கிட்ட. அப்படியா? ஆமா, அதோட சரி, ஏன்னா அடிச்சா அசல் போச்சு, வஞ்சா வட்டியும் போச்சு, ஆக மொத்தத்துல கொடுத்த பணத்தை வசூல் பண்ணிட்டான்னு வைங்க. அதுக்கப்புறம் எங்க நேச்சு மத்தவன் இடையில பார்த்தோம்னா அண்ணே வகுத்த வலிக்கணும் ஒரு 2 ரூபா கொடுங்க, இஞ்சி மிரப்பா வாங்கினாலும் கொடுக்க மாட்டாங்க, கிடைக்காது. ஆத்தாடி இவன் சரியான வல்லால கண்டு இவன்ட்ட கொடுத்தவன் நம்மளை கொண்டு கொலைக்கேசில உள்ளது சொல்லி கடனை கொடுக்கவே மாட்டாங்க. அது உட்கார்ந்து போனாலும் பேரன்பு கொண்ட பெரியவர்களே, மதிப்பிற்கு மரியாதைக்கும் தாய்மார்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்க விவசாய பெருங்குடி மக்களே, டியூட்டி டிகினிட்டி டிசிப்ளின் சொல்லப்பட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்க வந்திருக்கும் காவல்துறை அதிரே அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம், பல வணக்கம். அதாவது சாதாரண மனிதரும் சார்ந்தனை சார்ந்தால் குலம் என்று சொல்வெல்லாம் குறைகடல் வெறுப்பது உண்டு, புலவன் ஜானேர் புல்லல்வலன் சென்றால் நலம் என்று சொல்வெல்லாம் நவலிவர பெரியோர் குற்றம். அதாவது மழை வரிச்சிக்கும் காலத்திலே சுத்த ஜலமான சம தண்ணீரை அடித்துக் கொண்டு சாகர்மம் சமுத்திரத்திலே சேர்க்கிறதாம், அத்தண்ணீரை வெறுக்காது தன் இனமே சேர்க்கிறதாம் கடல். தன்மை போல நாங்கள் நடக்கின்ற நாடகத்தில் சொல் குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம், நடிப்பின் குற்றம், உடுப்பின் குற்றம், எக்குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பது அள்ளி குணம் என்பது அள்ளி தாங்கள் பிள்ளைகள் எவ்வளவு தவறுகளை எப்படி ஆதரித்து மன்னிப்பீர்களோ அதுபோல என்னமென சார்ந்த நடிகர்களையும் ஆதரவு வந்து உதவுமாறு மிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நடுவுல கொஞ்சம் சொட்டை கிடக்குது, என்னவா? அது எர்த்து வயிறு போட்டிருக்காங்க. எர்த்து வயிறு போட்டிருக்காங்க. என்ன அது அதுலயே போட்டிருக்காங்க? ஆமா, அந்த இடம் இன்னும் யாரும் பட்டா போடல. அப்படியா? அதனாலதான் அந்த இடம் வந்து பெரம்போல கிடக்கும் போது யாரும் உட்காரல. ஆமா, என்ன பத்தி ஆத்தமார்கள ஓரத்துல உட்காந்துருக்கு, என்னவா? அது பனி அடிக்காம உட்காந்துருக்காங்க. என்னது பனி? பனி அது பனி அது செய்யுது, நம்ம பனியை நம்ம செய்வோம். ஆமா, இந்த ஓரம் உட்காந்துருக்காங்களா எந்திரிச்சு வாங்கத்தான் முன்னாடி உட்காருங்க. ஆமா, ஒரு பக்கமா இருந்து பார்த்தா ஒரு பக்கம் தான் தெரியும், ஒரு பக்கம் தெரியாது. தெரியாது. ஆமா, இப்ப வாரியாத்தா குழம்புல தண்ணி ஊத்திட்டியா? ஏய், குழம்புல தண்ணி ஊத்திட்டியாவா? ஆமா. அடா சோத்துல தண்ணி ஊத்துவாங்க. சோத்துலடா, சோத்துல மட்டும் தான் தண்ணி ஊத்துறாங்களா? ஆமா, குழம்புலயும் தண்ணி ஊத்துறாங்க. எப்படி? உங்களுக்கு விவரம் தெரியல. குழம்புல தண்ணி ஊத்துறது எப்படி ஊத்துறாங்க? எப்படி? நம்ம ஊருக்கு கும்பாபிஷேகத்துக்காக சொந்த வந்ததுக்கு பூரா நான் சொல்லியிருப்பாங்க. சரி, கும்பாபிஷேகத்துக்கு 48 மண்டல பூஜை முன்னிட்டு நாடகம் வைக்கிறாங்க, எல்லாரும் வாங்க நாடகத்தை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு போகலாம்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. சரி, அப்ப பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4 குடும்பம் மலையூருக்கு வந்துருவாங்க. அந்த 4 குடும்பத்துக்கு இப்ப என்னத்தா உங்களுக்கு இல்லை என்ன கேட்குறேன்? இருக்கட்டும், அப்படியே கூடிக்கங்க ஒரு காலேஜ் போகிறேன்டா. சரி சரி, வெக்க வந்துருச்சு, மூச்சை பற்றிக்க அப்படித்தான் இருக்கணும். ஆமாம்,
அப்படின்னு பாருங்க. காலையில 4 குடும்பம் வந்துரும். அந்த 4 குடும்பத்துக்கு தகுந்தாப்புல உலை வச்சு சோறாக்கி குழம்பு வச்சிருவாங்க. சரி. அப்ப பாத்து எனக்கு மதியத்தை போல 2 குடும்பம் வந்துரும். ஏன்னா அந்த மலையில ஏறி வர்றதுக்குள்ள நம்ம படுற பாடு பெரும்பாலும் அப்பா முன்னாடியாச்சும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல, குதிரையிலாச்சும் ஏத்திட்டு வந்தாங்க. அப்பயாச்சும் தைரியமா வந்தான். இப்ப அந்த பிக்கப்னு ஒண்ணு வந்துச்சு. அத்தாடி வரும்போது ஒரு ரூபமா சாயுது. எனக்குன்னா அடி உகத்த கலக்குது. வண்டியை நிப்பாட்டினா இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமா. ஆனா அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தாரு பாருங்க டிரைவர். ஆமா, உண்மையிலுமே திறமசாலி. ஆமாமா. ஏன்னா எப்படி சொல்றது அப்படின்னா, சுருக்கத்தில் சொல்ல போன அப்படின்னா அவரை மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு யாரும் கிடையாது. ஆமா ஆமா. அந்த மேடு இப்படி மேடு இருக்குது, அது வாட்டுக்கு டங்கு டங்குன்னு ஏறிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அவர் வாட்டுக்கு ஓட்டிட்டு தாயா வந்துக்கிட்டு இருக்காரு. எதை அப்புறம் வருவாரு. ஆமா, வட்டியா பிடிச்சிட்டு வந்தாரு. வட்டியா பிடிச்சிட்டு வந்தா தாயா வண்டி மேல வரும். ஆமா, நான் பாதியிலே இறங்கிட்டேன். இறங்கினதுமா நீ ஓட்டிட்டு வாங்க, நான் முன்னாடி வாரி அப்படின்னு. ஒரு மூலையில நான் பேக்கோட பேக்கா கலந்து கிறக்கமே. பேக்கும் கருப்பு கலரா இருக்குது, இந்தாலும் கருப்பு கலரா இருக்காப்புல. எந்த கலர் எங்கன்னே தெரியல. அந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படின்னு பாருங்க, மதியத்தை போல 2 குடும்பம் வந்துடும். சரி. அந்த 2 குடும்பம் வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, இந்த 2 குடும்பத்துக்கு தகுந்தாப்புல இருக்கிற சாப்பாடு சரி வந்துடும். சரியா போயிடும். குழம்பு சரியா வந்துடும். இதுக்கு இன்னும் எதுக்கு நம்ம உழவு வச்சுட்டு சோறு ஆச்சிக்கிட்டு குழம்பு வச்சுக்கிட்டு வேற ஒண்ணு விரித்தா இப்படி முன்னாடி பார்த்தா ஐயோ அப்பா நீ ஓரமா தானே உட்காரு. நீ சாக்கிறது ஐயா வெக்கப்பட்டுட்டு ஓடிடுச்சா நான் என்ன செய்வேன். நீ பீக்கிற தள்ளி விட்டுறாத. இருக்கட்டும். நீ விரிச்சு விட்டு அங்கதான் போய் உட்கார போனியா. ஐயோ நான் என்ன செய்வேன். ஓ இங்க விரிச்சு விட்டு அப்புறம் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்துங்கண்ணே அப்படி சொல்லுங்க அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு தானத்தா. சரி 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 உட்காரு உட்காரு. என்ன மாங்க டையோட வரி என்னவா, கொய்யாப்பழம் முடுங்கவா இப்பயாவா. சரி சரி. அப்படியே கோளாறு எனக்குள்ள வச்சிருக்கிறது. நான் 2 மணி 3 மணிக்கு போல கிளம்பிடுறது. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க எந்திரிச்சு போனீங்க அப்படின்னா வழியில மொன்ன பாம்பு தான் செத்து கிடக்கும். உசுரா இருந்தா தானே கொண்டு வித்து போடுவாங்க. அதனால அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா அப்படின்ட்டு பாருங்க. இந்த சாயங்காலம் ஆன உடனே எல்லாரும் வாங்க நாடகம் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நாடகம் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற சாப்பாடு சரியா வந்துடும். சரியா வந்துடும். இந்த குழம்பு காலையில வச்ச குழம்பா இல்லையா, இந்த குழம்பை கொஞ்சம் சூடு பண்ணிட்டோம்னா சுட சுட சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த குழம்பை தூக்கி அடுப்புல வச்சுட்டு குளிக்க போயிடுவாங்க. குளிக்க போயிட்டு வர்றதுக்குள்ள அடுப்புல வச்ச குழம்பு வத்தி போயிடும். இருக்கிற சாப்பாடு சரியா வந்துடும். ஆனா குழம்பு பத்தாம போயிடும். இந்த பத்தாம போல குழம்புக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் சுடு தண்ணியை காய வச்சு அந்த குழம்புல ஊத்திரணும். சரி. இதுதான் குழம்புல தண்ணி ஊத்துறது. ஆமா, உங்களுக்கு ஒரு விவரமும் தெரியல. தெரியாது. ஆமா. அப்ப ஏன்னா இப்ப எதுக்கு எடுத்தாலும் பாட்டாகி போச்சு. ஆமா, நின்னா பாட்டு, நடந்தா பாட்டு, ஓடுனா பாட்டு, உக்காந்தா பாட்டு, உக்காம செத்து சுடுகாடு போனாலும் பாட்டாகி. ஆமா, பாட்டிலே பிறந்து பாட்டிலே வளர்ந்து. எந்த பாட்டு இல்லடா. ஏய் ஏய் நீ எந்த பாட்டுல சொல்றீங்க? இந்த பாட்டுல சொல்றியா? அட யாயா எனக்கு மொழிங்க அரிச்சுக்கிட்டது சொறி. அப்படியா பாட்டு அத ஆவப்பட்டியடா. ஆமா, ஏன்னா தாலாட்டு பாட்டு. அந்த தாய்மார்கள் தாலாட்டு பாடுவாங்க. எப்படி தாலாட்டு பாடுறத கேட்டா அழுகிறவள வாயில அத வச்சுக்கிட்டு தூங்கு. எதை விரல வச்சுக்கிட்டுங்க. ஆமா, நீங்க வேற அவசரம் விரல விடல. இப்ப ஒரு ரப்பர் வச்சுடுறாங்கடா, அத வச்சுக்கிட்டு அது சரி இருக்கட்டும். நன்றி வணக்கம். இடியாப்பம் அப்போ அதான் இப்ப ட்ரெண்டிங்க போய் கிளம்பிட்டாங்கல்ல. இடியாப்பம் அப்படின்னு போய்கிட்டு இருக்குது. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இடியாப்பம் வித்த கதையெல்லாம் பெருங்கதை. சட்டியை தூக்கிட்டு ஓடுவாங்க, அந்த வீதியை விட்டு அடுத்த வீதி ஓடிடலாம். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. இருக்கட்டும் அப்படின்ட்டு பாருங்க. இந்த தாய்மார்கள் தாலாட்டு பாடுவாங்க. அந்த கால தாய்மார்கள் தாலாட்டு எப்படி பாடுவாங்க, எப்படி அருமையா பாடுவாங்க. எப்படி பாடுவாங்க தெரியுமா? ஆராரோ 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 ஆரிராரோ என் கண்ணே நீ ஆராரோ ஆரிராரோ மாமேமார் கொல்லையிலே மானு வந்து மேயிதம்மா ஓடி விரட்டம்மா ஒத்த கால் சிலம்பு செய்ய. அப்படி தாலாட்டு
பாடுவாங்க. ஆமா. அப்படி தாலாட்டு பாடுறதை கேட்டா அழுகிறவள அது வாட்டுக்குள்ள தூங்கும். அடுத்த வீட்டுல தூங்குறவளோட தூங்கிறான். அடுத்த வீட்டுல இருக்க நீ சொன்ன மாதிரி அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தை கூட தூங்கிறேன். ஆனா அந்த காலத்துல இந்த இருக்கிற தாய்மார தாலாட்டு பாடுறாங்க. எப்படி நல்ல நல்ல பட்டப்படிப்பால தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பாடுற தாலாட்டு அவங்க வாயில இருக்கிற முத்து உதுத்துவகமா என்னன்னு தெரியல. அப்ப குழந்தைய தூக்கி தொட்டில படுக்க போட்டுக்கிட்டு தொட்டியை பிடிச்சி ஆட்டிக்கிடுவாங்க. தொட்டியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு அவங்க பாடுற தாலாட்டு எப்படி அருமையா பாடுவாங்க. நாய் வந்துடாங்கட்டு அந்த மாதிரி தாலாட்டு போடும்போது கட்டின புருஷன் வரேன் பக்கத்து வீட்டுல சொறி நாய் வருது. இவங்க கட்டின புருஷனை கூப்பிட்டாலும் பக்கத்து வீட்டுல சொறி நாயை கூப்பிட்டாலும் தெரியாது. அந்த மாதிரி ஆகி போகுதுங்க. ஆமா. ஏன்னா எந்த சண்டையை ஓச்சாலும் ஓச்சு போடலாம். ஆமா. இந்த மாமியா மருமகன் நாத்தனா சண்டையை மட்டும் ஓய்க்க முடியாது. அது எப்படி? ஏன் இந்த குடும்பத்துல மாமியா மருமகளுக்கு சண்டை வருது? நல்லா ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளை வீட்லயும் சரி பொண்ணு வீட்லயும் சரி ஜாதகத்தை பார்த்து 10 பொருத்தம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த குடும்பத்துல எதுக்காக சண்டை வருது? எதுக்காக சண்டை வருது? அப்ப ஜாதகம் பார்த்த ஜாதகார் மேல குறையா? ஆமா. இல்ல ஜாதக நோட்டு கொண்டுட்டு போன அந்த சம்பந்தக்காரங்க மேல குறையா? அதெல்லாம் சொல்ல முடியாது. யாரு மேல தவறு இருக்கு? சண்டை போடுறதுதான் தப்பு. சண்டை அப்ப எதுக்காக சண்டை வருது? அது எதுக்கு சண்டை வருது? 10 பொருத்தமா நல்லா இருக்குன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்றாங்க. ஆமா. அந்த குடும்பத்துல எதுக்காக சண்டை வருது? நீ சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஜாதகம் பார்த்தா ஜாதகாரர் மேலயும் தவறு. சாதக நோட்டு கொண்டுட்டு போன 2 சம்பந்தக்காரங்க மேலையும் தவறு. எப்பயுமே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சாதகம் பார்க்க கூடாது. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சாதகம் பார்த்தா குடும்பத்துல சண்டை தான் வரும். சரி. யாருக்கு முதல்ல சாதகம் பார்க்கணும் தெரியுமா? அப்புறம் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சாதகத்தை பார்க்கணும். எது எத்தனை நாள்ரா பார்த்தா அப்படி? ஆமா. மாமியாளுக்கு மருமகளுக்கும் சாதகத்தை பார்த்துட்டோம்னா அந்த குடும்பத்துல சண்டை வராது. ஓஹோ. ஆமா. கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணாலும் சரி சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சாலும் சரி மாமியா மருமகளுக்குள்ள ஏன் சண்டை வருது? இவங்களுக்குள்ள பொருத்தம் பார்க்கல. ஓஹோ. அப்ப பொருத்தம் பார்த்திருந்தா அப்படின்னா இவங்களுக்கு சண்டை வராது. ஆமா. என் வீட்டு பக்கத்து வீட்டுல சண்டை வந்துருச்சு. மாமியா மருமகன் நாத்தனாளுக்குள்ள சண்டை வந்துருச்சு. சரி. அப்படி சண்டை வந்துச்சுன்னா புருஷன் எப்ப சொல்லுவாங்க? எப்படி? நைட்டு படுக்க போகும்போது தான் சொல்லுவாங்க. அப்பதான் புருஷனுக்கு தலையில ஏறுமா. அதுதான் தலையெண்ணம் வந்துடுறான். படுக்க போகும்போது சொல்றதுக்கு பேர் தான் தலையெண்ணம் வந்துடுறான். காலையில சொன்னா தான் கட்டிங்க போட்டு இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால காலையில சொல்லக்கூடாது. நைட்டு படுக்க போகும்போது தான் சொல்லணும். அப்படி படுக்க என்ன தண்ணி பிள்ளை தூக்கி கிளம்பிட்ட? என்ன ஓம் பிள்ளையா இல்ல ஊரா விட்டு பிள்ளையா? டேய் வம்ப கட்டி விட்டுறாரா? இல்ல தூக்கத்துல தூக்கிட்டு போதே அது அடுத்த வீட்டு பிள்ளையா கணந்து தூக்கிட்டு போதே என்னமோன்னு. சரி இருக்கட்டும். அப்படின்ட்டு பாருங்க சண்டை வந்துருச்சு. சண்டை வந்துச்சுன்னா நான் நைட்டு படுக்க போகும்போது புருஷன்ட்ட சொல்றா பாருங்க. இப்படி அதாவது வந்து வார்த்தைனால சொன்னாக்கா மாமியாளுக்கு நாத்தனாளுக்கு தெரிஞ்சு போயிருமா. தெரிஞ்சு போகும். அதனால தாலாட்டு பாடுற மாதிரியே சாடமாடே சொல்றா பாருங்க. எப்படி? ஏன்னா பெண்களுக்கு சாடமாட பேசுறத கை வந்த கலை. ஆமாமா. அப்ப தாலாட்டு பாடுற மாதிரியே மாமியால பத்தி புருஷன்ட்ட சொல்றா. குழந்தையை தூக்கி தொட்டில படுக்க போட்டுக்கிட்டு சரி அப்படி தொட்டியை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு மாமியால பத்தி எப்படி சொல்றா? எப்படி சொல்றா? தாலாட்டு பாடுற மாதிரி சொல்றா பாருங்க. எப்படி தெரியுமா? அதான் சரி. இதை நான் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லட்டுமா? மாமியால பத்தி சொல்றா. எப்படி தெரியுமா? மண்ணுந்தே நல்ல மண்ணு எனக்கு வாச்சிட்ட மண்ணு வரும் நல்லவாரு. மண்ணு நல்ல மண்ணு. ஆமா. எனக்கு வாச்ச மன்னவர் நீங்களும் நல்லவர். புருஷனை ஒரு தூக்கு. அப்பதானே புருஷன் நம்புவேன். எப்படி? மண்ணுந்தே நல்ல மண்ணு எனக்கு வாச்சிட்ட மண்ணு வரும் நல்லவாரு. இந்த மன்னவரை பெத்தெடுத்த மலக்குரங்கே தொந்தரவு. அது இருப்பா நீ என்ன தூக்குற மாதிரி வச்சிருக்க? மாமியால மலக்குரங்குட்டா. மாமியா மலக்குரங்கு. ஆமா. அதுக்கு அடுத்து நாத்தனால பத்தி சொல்லணும். நாத்தனால பத்தி எப்படி சொல்றா தெரியுமா? எப்படி? பூமியின் தான் நல்ல பூமி எனக்கு வாச்சிட்ட புண்ணியரும் நல்லவாரு. பூமியும் நல்ல பூமி. ஆமா. எனக்கு வாச்ச புண்ணியரும் நீங்களும் நல்லவரு. புருஷன் அப்ப ஒரு தூக்கு. அப்பதானே புருஷன் நம்புவேன். ஆமா. பூமியின் தான் நல்ல பூமி எனக்கு வாச்சிட்ட புண்ணியரும் நல்லவரு. இந்த புண்ணியரோட உடன் பிறந்த தொணக்குரங்கே தொந்தரவு. ஏண்டா மாமியா மலக்குரங்கு நாத்தனா தொணக்குரங்கு அப்படின்னு சொல்ல புருஷன்காரன் சுதாரிச்சுக்கிட்டான். ஆமா. இல்லையா? அதனால ஆமா அப்படின்னு சொன்ன உடனே புருஷன்காரன் சுதாரிச்சுக்கிட்டான். இதுக்கு மேல விட்டோம்னா நம்ம காலையில காவகத்து கஞ்சியோட கிடைக்காது. நாளோட முக்கத்துல உட்காந்து நம்மள பிச்சை எடுக்க விட்டுருவா அப்படின்னு சொல்லி புருஷன்காரன் சுதாரிச்சுக்கிட்டான். பொண்டாட்டி எந்த ரூட்ல போகுது அந்த ரூட்ல நம்ம போனாதான் குடும்பத்துல சண்டை இல்லாம வராது. அதனால என்ன பண்ணிட்டேன் தெரியுமா புருஷன்காரன்? என்னடி நீ தாலாட்டு பாடுற? தாலா பாடுற குழந்தை வரைக்கும் தூங்கி இருக்கா? தள்ளி மொத நான் தாலாட்டு பாடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை தள்ளி விட்டு இவன் தொட்டியை வாங்கிட்டு ஆட்டிக்கிட்டு இவன் தாலாட்டு பாடுறான் பாருங்க. சரி எப்படி புருஷன்காரன் எப்படி தாலாட்டு பாடுறான்? எப்படி? யாரும் அடிக்கவில்லை இவனை ஐவிரலும் தீண்டவில்லை. அடி யாரும் அடிக்கவில்லை இவனை ஐவிரலும் தீண்டவில்லை.
இங்கடா வண்டி ஆடி போடுறா இவன் அடுத்த பிள்ளைக்கு அடி போட்டுட்டு அப்பதானே சண்டை வராது. இவனை யாரும் அடிக்கல. ஆமா, ஐ விரல தொட்டு யாரும் அடிக்கல. இவன் தானா அழுகிற ஒரு தம்பி தோண வேணும்னு வாடி நம்மளுக்கு அதுக்கு போய் ஏற்பாடு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இவன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல சண்டை வருமா? எப்படி வரும்? எப்படி சண்டை வரும்? இதுக்கு மேல நம்ம கோவத்தை நம்ம புருஷன்ட்ட காமிச்சப்படனா, ஆமா, புருஷன் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன், பக்கத்து வீட்டு கதவை போய் தட்டிடுவான் போச்சுடா அப்படின்னு சொல்லி வந்து கோவத்தை தணிச்சுக்கிடுவாங்க. எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல வந்து விட்டு கொடுக்கற தன்மை இருக்கணும். ஆமா, விட்டு கொடுத்தவங்க கெட்டு போறதில்ல. கெட்டு போறவங்க எப்பயுமே விட்டு கொடுக்க போறது உண்மை. ஆத்தாமார்களே, அருமை சகோதரிகளே, ஆத்தாமார்களே, அருமை சகோதரிகளே, ஊத்து நடந்திடும் போது உங்க பாட்டுல சொன்ன பேசக்கூடாது, வீட்டுல குழம்பு வச்சத பேசக்கூடாது. நகரத்திலும் பொன்ன கரமலம் விளங்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் எல் மலையூரில் அமர்ந்து அருள்படுத்திக் கொண்டிருக்கும் அருள்மிகு யோக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னொலி கலையரங்கில் எல் மலையூரை சேர்ந்த நாடக உபயதார் எல் மலையூரை சேர்ந்த கே லட்சுமணன் குடும்பத்தார்கள் நடத்தக்கூடிய நாடகம் இன்றைய தினம் கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னொலி கலையரங்கில் எங்களது நாடக அமைப்பாளர் சாத்தாமடையை சேர்ந்த ராஜ நடிகர் நத்தம் கலையமுதம் நாடக நடிகர் சங்க தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்கள் கலை குழுவினர்கள் வழங்கும் அர்ஜுனன் தவசு என்ற பாசுவதற்கு நாடகம் அதிமரிசையாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிகக்கூடிய நடிகர் சிகாமணிகள் தாங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் தெரிவது கடமை என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக உலகின் நவீன கட்டளை என்று சென்ற இடமெல்லாம் பேருமலை பெற்று வரும் அன்பு சகோதரர் சாத்தாமடையை சேர்ந்த எஸ் செல்வராஜ் அவர்கள் அர்ஜுனன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காட்டில் பிறந்தவளோ புதிதான் கற்பனை வடித்தவளோ, காட்டினில் பிறந்தவளோ புதிதான் கற்பனை வடித்தவளோ, தேட்டினில் வளர்ந்த தாமரையோ செவ்வந்தி பூத்தரமோ, இவள் தேட்டினில் வளர்ந்த தாமரையோ செவ்வந்தி பூத்தரமோ, இவள் செங்கமிழ் தேனொழியாம் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாம், பைந்தமிழ் இதழில் வளரத கருவாய் பருகிட தலையுடைவாம். சபாஸ். அதுக்கு
குயிலின் குரலோசை என்று நாட்டு மக்களால் நல்லாசி பெற்று வரும் அன்பு சகோதரி மதுரை சேர்ந்த டி லைலா அவர்கள் ஏலகன்யாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அழகல் முருகனிடம் ஆதி வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். அழகல் முருகனிடம் ஆதி வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். அண்ணன் உறவிக்கென்று உடல் எடுத்து அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளைத்து அழகல முருகனிடம் ஆதி வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். சபாஸ். அப்படியாக நடிப்பிசை வேந்தன் என்று சென்ற இடமெல்லாம் பேருமலை பெற்று வரும் அன்பு சகோதரர் ஒத்தக்கடை சேர்ந்த ஆர் கிருஷ்ணசாமி அவர்கள் தர்மராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கற்பகமே உடையில் துணையாரம்மா, கற்பகமே உடையில் துணையாரம்மா, இனி கதிரனை பூத்தையிரு தருபாரம்மா, அம்மா கற்பகமே உடையில் துணையாரம்மா. சபாஸ். அதுக்கு அப்படியாக அடுக்கு சொல் வேந்தன் என்று சென்ற இடமெல்லாம் பேருமலை பெற்று வரும் அன்பு சகோதரர் செந்துரை சேர்ந்த ஏ பெரியசாமி அவர்கள் வீமன் பின் கால பைரவராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாட்டும் நாடி பாவமும் நாடி பாடும் உனை நான் பரமை தேடி பாட்டும் நாடி. அதுக்கு நடிப்புகின்ற இவரா அல்லது இவருக்கென்ற நடிப்பா என்று சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று தனிக்கொடி நாட்டி வரும் அன்பு சகோதரர் ஒத்தக்கடை சேர்ந்த எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் கிருஷ்ணனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது மகளிர் வாழ்ந்ததே அவளை நினைத்தான் உறவை வளர்த்தேன் இரண்டும் ஒன்றானதே மகளிர் வாழ்ந்ததே. சபாஸ். அதுக்கு சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று தனி முத்திரை வைத்து வரும் அன்பிற்கும் மாசத்திற்கும் உரிய அருமை சகோதரர். ஐயோ, நீ எந்திரிச்சு வர்றத பார்த்தா வேட்டி கருப்பு டவுசர். சரி சரி, டவுசர் லூசா இருக்கா மஞ்சளா? சரி சரி. சென்ற இடமெல்லாம் பேருமலை மற்றும் வரும் அன்பு சகோதரர் நமது மண்ணின் மைந்தன் மலையூரை சேர்ந்த பி ராசுக்காலை அவர்கள் நகுலனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமரை அழகை பாடுங்களே கோவில் எங்கள் தரம் ராஜங்களே எங்கள் தீகே சமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் தீகே சமூர்த்தி புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த பூஜல்களே எந்தன் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. நன்றி நன்றி. அதுக்கு எங்களுக்கு பக்க மேளமாகவும் பக்கா மேளமாகவும் அமைந்த ஹார்மோனிய கலையரசு என்று சென்ற இடமெல்லாம் பேருமலை பெற்று வரும் அன்பு அப்பா வேளாதம்பட்டியை சேர்ந்த வி அழகப்பன் அவர்கள் ஹார்மோனியமன் பின்பாட்டு. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவள் தருவவள் அம்மனிடம் நாயகரையனிடம் கையேதுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, இல்லை என்று சொல்பவர்க்கு இல்லாதவள் அவன் இருக்கும் என்று சொல்பவர்க்கு வரமளிப்பவள், இல்லை என்று சொல்பவர்க்கு இல்லாதவள் அவன் இருக்கும் என்று சொல்பவர்க்கு வரமளிப்பவள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் அள்ளி தருவ
நன்றி. கொஞ்சம் கை தட்டலாம்ல. நீங்க எந்த அளவுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துறீங்கள அந்த அளவுக்கு நாங்க தொழில் செய்வோம். நீங்க எனக்கு நான் பேசாம உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா நாங்க 100 நாள் வேலை தான் செஞ்சு விட்டு போவோம். நன்றி நன்றி. அவ்வளவு கஷ்டமான வேலை, அதனால சொல்ல வரேன். சிறந்த முறையில் இடியா போவோம். சிறந்த முறையில் அருமணம் வாய்த்த அருமை அப்பா அழகப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கு பிறகு மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் என்று சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று தனி முத்திரை வைத்து வரும் அன்பிற்கும் மாசத்திற்கும் உரிய அருமை மாப்பிள்ளை அலங்கமடியை சேர்ந்த ஏ அழகுச்சாமி அவர்கள் மிருதங்கம்மன் டோலர். நன்றி நன்றி. இடியா போம். நன்றி. சிறந்த முறையில் மருதங்க மாய்த்து அருமை மாப்பிள்ளை அழகுச்சாமி அவர்கள் மனமார்ந்த நன்றி. அதற்கு பிறகு பல வாத்திய புகழ் பல வாத்திய மன்னன் என்று சென்ற இடமெல்லாம் பேருமலை மற்றும் வரும் அருமை மாமா வேலாயுதமுடைய சேர்ந்து பி செல்வம் அவர்கள் ஆல் ரவுண்ட்.
மாமா கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா? கல்யாணம் ஆகல. எப்படி கல்யாணம் ஆகு? அது எப்படி ஆகும்? செத்த தோலவை இந்த வாங்குறியே அதானே. உஜிரா ஒரு தோல் கிடைச்சிச்சு என்ன வாங்குவேன். நன்றி நன்றி. சிறந்த முறையில் ஆண்டவன் வாழ்த்து அருமை மாமா செல்வம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கு பிறகு எங்களுக்கு தாயும் தந்தனக்கூடிய தாளத்தை செல்பவர் சேர்ந்த மகளை சேர்ந்து ஏ சின்ன கணவர்கள் சீன் மற்றும் தாளம். பாட்டு பாட போறீங்களா? பாடு பாடு. நீ போய் ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு போய் பிடிச்சிட்டு வா. என்னத்த சமைச்சாத. நன்றி நன்றி அண்ணா. ஒண்ணு அண்ணா ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. ஆமா ஆமா. ஏமாமா ஏன்னா தாளக்காரு வந்து அவர் பேரை சொன்ன உடனே என்னவாமா என்னவாமா நான் என்ன மசிருக்கு சாகுறேன். என்னவாமா இடியா போம். நன்றி. சிறந்த முறையில் தாளமாய்த்து அருமை மாமா சின்ன கண்ணு அவர்கள் மாந்த நன்றி. அதுக்கு ஒரு நாடகத்திற்கு எப்படித்தான் ஒளி அண்ட் ஒளி அமைக்க சிறந்த முறையில் ஒளி அமைப்பு ஸ்ரீ கன்னிமார் ஆடியோஸ், இருப்பிடம் எல் மலையூர், ஸ்ரீ கன்னிமார் கன்னிமார் கன்னிமார். ஹலோ. சிறந்த முறையில் ஒரு நாடகத்திற்கு எப்படித்தான் ஒளி அண்ட் ஒளி அமைக்க சிறந்த முறையில் ஒளி அமைப்பு ஸ்ரீ கன்னிமார் ஆடியோஸ், இருப்பிடம் எல் மலையூர், ஸ்ரீ கன்னிமார் ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி நன்றி. அந்த வணக்கம். தாங்கள் இல்லங்களில் நடைபெறுகின்ற கல்யாணம், காது குத்து, பூப்பணிந்த நீராட்டு விழா, தேர் திருவிழா அனைத்து விசேஷங்களும் சிறந்த முறையில் ஒளி அமைப்பு ஸ்ரீ கன்னிமார் ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் எங்களது நத்தம் கலை அமுதம் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கு பிறகு நோட்டீஸ் உபயம் சொக்கையா மகன் ஆண்டிச்சாமி மாலத்தாய் ஜேசிபி ஓனர் எல் மலையூர் நோட்டீஸ் உபயம் அளித்த ஆண்டிச்சாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கு பிறகு அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்பது எல் மலையூரை சேர்ந்த கே லட்சுமணன் குடும்பத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல் மலையூர் அன்புலத்துக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கு பிறகு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சென்ற இடமெல்லாம் பேருமலை மற்றும் வரும் அன்பு சகோதரர் சாத்தாமடியை சேர்ந்த நத்தம் கலையமுதம் நாடக நடிகர் சங்க தலைவர் சாத்தாமடியை சேர்ந்த ராஜ நடிகர் எஸ் எஸ் செல்வராஜ் நாடகத்தை அமைத்திருக்கார்கள். இந்த நாடகம் எந்த ஒரு நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த நடிகர்களை கொண்டு சிறப்பாக நடத்தி தருவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதற்கு பிறகு சாப்பாடு உண்மையிலுமே அருமையான ஒரு சாப்பாடுங்க. ஏன்னா கூட்டி கொண்டு வச்சுட்டு போட்டாங்களா இல்லையா? என்னத்துல அதையா சாப்பாடு தாங்க. ஆமா ஆமா உண்மையிலுமே அருமையான ஒரு சாப்பாடு. சோறெல்லாம் வெள்ளையா இருந்துச்சு. சூப்பர் சோனம் தான். அப்புறம் நம்ம மச்சம் சாம்பார்ல தான் இங்க ஒரு ஆள் சொல்லிச்சு பருப்பாரு. நீ சொல்லு ரசம் தனியா வச்சு விட்டாங்க அப்படின்னு. ரசம் இல்லையே. நன்றி. அருமையான ஒரு சாப்பாடு. சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாருக்கு மனமார்ந்த நன்றி. உபசரித்த அன்பு உள்ளங்களுக்கு என்ன சார்பிலும் கலை குடும்பத்தினர் மனமார்ந்த நன்றி. நின்று வணக்கம். நன்றி நன்றி. ஏன்னா 2 ரூமுக்குள்ள வச்சுட்டு போட்டாங்க. என்னது? ஆமா சாப்பாடு தான். இந்த ரூமுக்குள்ள உட்காருங்க அந்த ரூமுக்குள்ளே உட்காருங்க வயிறார சாப்பிட்டு போகணும் அப்படின்னு அருமையான ஒரு சாப்பாடு. ஆமா அப்பளப்ப ஆத்தாடி ஒன்னொன்னு பார்த்தாக்க சோறு அரைப்புற தட்டு மாதிரி பெருசா அருமையான ஒரு சாப்பாடு. ஆமா இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டை பக்கம் நாடகத்துக்கு போயிருந்தோம். ஆமா நாடகத்துக்கு போனா பாருங்க அங்க ஒரு குடும்பத்தால மட்டும் பிரார்த்தனைக்காக வச்ச நாடகம். அந்த பிரார்த்தனைக்கு வச்ச நாடகக்காரர் என்ன பண்ணிட்டாரு நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு அவரே ஏற்பாடு பண்ணிட்டார். சாப்பாடு ஏற்பாடு பண்ணா எந்த நாங்க நாடகத்துக்கு ஊருக்கு போன உடனே வாங்க உங்களை எதிர்பார்த்துட்டே இருந்த நீங்க நாடகக்காரங்களா எல்லாரும் வாங்க என் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப நான் கேட்கிறேன் என்னென்ன நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப 1/2 மணி நேரமா நடந்துகிட்டே இருக்கிறேன். நம்மளும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டான். ரொம்ப தூரமா இருந்தா சொல்லுங்க வண்டியில போயிருவான். வண்டியில போனா வேகமா சாப்பிட்டு வந்து நாடகத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க அவர் என்ன சொல்லிட்டாரு அண்ணே நம்ம வீட்டுக்கு வந்து வண்டியெல்லாம் போகாது வயக்காட்டுக்குள்ள ஒத்தேடி பாதையாக நடந்து போகணும். அதனால வாங்க நான் டார்ச் லைட் அடிச்சுட்டு முன்னாடி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். என் பின்னாடி எல்லாரும் வாங்க என் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அப்படி போய்கிட்டே இருந்தவர் திடீர்னு ஒரு இடத்துல போனோம் ஐயோ அப்படின்னா என்னடா ஒருவேளை பாம்பு உள்ள வந்துருச்சு உள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னன்னே அப்படின்னு அண்ணே உங்களுக்கு வெத்தலை வாக்கு வாங்க மறந்துட்டே அப்படின்னா சண்டால அதுக்கு தானே அந்த அளவு இந்த வெத்தலை வாக்குக்கு இந்த ஐயோயாவா
அப்படின்னு சொல்லிட்டதுமே அவர் என்ன சொல்லிட்டாரு, அண்ணே உங்களுக்கு வெத்தலாக வாங்க போய் வெத்தலாக வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த வார் தெரியுதாரு ஒத்தலைட்டு. ஆமா, அந்த ஒத்தலைட்டு எரியற வீடு தான் என் வீடு. என் பொண்டாட்டி அங்க இருக்கா, நீ போய் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, உங்களுக்கு வெத்தலாக வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவர் போயிட்டாரு. சரி, நாங்களும் அந்த ஒத்தலைட்டு தேடி நேரா வீட்டுக்கு போயிட்டோம்ங்க. ஆனா அவர் பொண்டாட்டி அருமையான ஒரு குணமுங்க. உண்மையிலுமே இது வரைக்கும் அவர் மறக்காம பேசுறோம்னா என்ன காரணம்? அப்பேற்பட்ட குணம். இங்க இருந்து போன உடனே 2 கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு, ஐயா நீங்க தான் நாடகக்காரங்களா, உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், என் புருஷன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நீ நாடகக்கார வருவாங்க, அந்த நாடகக்காரங்க எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு ஓடணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பணம் பெருசு கிடையாது, அவங்க வயிறார சாப்பாடு ஓடணும். அப்படி அவருக்கு வயிறார சாப்பாடு ஓட்டோம்னா அவங்களுக்கு நம்ம சாப்பாடு ஓட்ட புண்ணியம் நம்மளுக்கு சேரும் அப்படின்னு சொல்லி என் புருஷன் சொல்லிட்டு போயிருக்காரு. எல்லாரும் நீங்க வந்து வரிசையா உட்காருங்க, இலைய போட்டு சாப்பாடு வைக்கிறேன், நீங்க வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க அப்படின்னா. சரி, வெக்கம் இல்லாமையா? வெக்கப்படாம சாப்பிடுங்க அப்படிங்கறத வெக்கம் இல்லாம சாப்பிடுங்கன்னு சொல்ல எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு மனசு இல்லங்க. எப்படி மாதிரி சாப்பிடுறாங்க? நம்ம வெக்கம் இல்லாம சாப்பிட போயிரும். அதானே, இந்த சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா வாங்கடா எந்திரிச்சு போவான். சரி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நாடகத்தை ஆரம்பிக்கலாம் வந்துகிட்டே இருந்தோம். இந்த வெத்தலை வாக்கு வாங்க போனாரு, திரும்ப வந்துட்டாரு. திரும்ப எங்களை பார்த்த உடனே மறுபடியும் ஐயோ அப்படின்னா, என்னடா இருந்தாலும் பெரிய ஐயோவுக்கு பிறந்திருப்பேன், என்னையா அப்படிங்க, என்னன்னு அதுக்குலயுமா நீங்க சாப்பிட்டு வந்துட்டியே அப்படின்னு கேட்க எனக்கு கோவம் வந்துருச்சு. ஆமா, உங்களுக்கு எல்லாம் கோவம் வந்தா மீசைய முறுக்குவியே. ஆமா, எனக்கெல்லாம் கோவம் வந்தா மீசைய முறுக்க மாட்டேன். என்ன இருந்து முறுக்கணும்? மீசைய முறுக்குறாத்த அழிஞ்சு போயிரும்ல, வண்டி மயில மீசைய வரைஞ்சிட்டு திரியிறே, ஓ வேலைய பாரு, மண்டையில மசுர் இல்ல, அதுக்கு மசுர்லன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்க. எனக்கு கூப்பிடுறா வேற சும்மா இரு, அது சோடியை தேடி திரியுது. போயிட்டோம், உனக்கு காலையில ஏற்பாடு பண்ணி விடுறேன், இடியா போம், சும்மா இருக்கியா நீ வேற அப்படின்னு பாருங்க. அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டேன்ல, என்ன நீ பொண்டாட்டி வெட்டி வச்சிருக்க? அதானே, இங்க இருந்து போன உடனே பொண்டாட்டி கேட்கறா, என்னமா வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாக்க நான் அதுக்காக வந்திருக்கிறேன் அதானே அப்படின்னு கேட்ட உடனே பக்குவமா சொன்னாருங்க, தம்பி கோச்சுக்கிறாத, என் பொண்டாட்டி படிப்பறிவு இல்லாதவன், சரி கிராமத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாது, இதுக்காக நீங்க கோச்சிட்டு வரலாமா? ஆமா, என் பொண்டாட்டி அந்த கேள்வி கேட்டா நீங்க கோச்சிட்டு வர்றீங்களே, அப்படி எல்லாம் கோச்சிட்டு போகாதீங்க. என் வீட்டுல கண்ட நாயெல்லாம் சாப்பிட்டு போகுது, நீங்க சாப்பிடுறதுக்கு என்ன சண்டால பாவி எல்லாத்தையும் நாய் ஆக்கிவிட்டானா? அதுக்கு அந்த ஆளு பொண்டாட்டியே பரவாயில்ல, அதனாச்சு வெக்கம் இல்லாம சாப்பிடுங்கன்னு சொல்லுச்சு. அந்த ஆளு கேக்குறாப்புல, நீங்க இந்த எங்க வீட்டுல கண்ட நாயெல்லாம் சாப்பிட்டு போகுது, நீங்க சாப்பிடுறதுக்கு என்ன சண்டால பாவி. அதோட சரி, அந்த மாதிரி இல்லாம அருமையான ஒரு உபசரிப்பு, உண்மையிலுமே அருமையான ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாருக்கு மனமார்ந்த நன்றியால் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு பிறகு ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, திண்டுக்கல் சிட்டு, மதுரை மொட்டு 500 ரூபா கொண்டா வாங்கடா. ஆளை கொண்டா கொண்டா சித்தப்பா, மாமா கொண்டா, ஆளை கொண்டா. எதை இப்ப ஏழை விட்டது? ஐயா ஆளை கொண்டா, நீ 500 ரூபா கொடுப்பியா? இப்ப ஏழை விட்டது என்ன விட்ட? ஆளை கொண்டா கொலைக்கட்சியில் உள்ள தள்ளிடுவாங்க. ஏழை என்ன போட்ட? என்னது ஏழை? பொம்பளை பிள்ளைய அப்ப கொண்டு என்னத்த? பொம்பளை பிள்ளை தானே. என்ன பண்ண போற? என்ன ஏழை விட்டல, ஏலத்துல எடுக்கிறோம். ஏலத்துல எடுத்துட்டு நீ அங்க போயிட்டாலும் கம்மா மருக போயிரும். உனக்கு தான் கடல் உள்ள வாங்கிருச்சுல போவே. எதுக்கு? டான்ஸ்மரம் பீச் வச்சா நன்றி. ஆமாம், சென்ற இடமெல்லாம் பேரமலை மட்டும் அன்பு சகோதரி துவரங்குறிச்சிக்கு அருகாமல் சோலை மாவட்டத்தை சேர்ந்த ஏபி செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். வெத்தலைய போட்டேடி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறகிலே பக்தி கொஞ்சம் மாறு, ஏ மாமா மகரதியே, ஏ மாமா மகரதியே, கிளி சக்கர கிளியே, வெத்தலைய போட்டேடி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறகிலே பக்தி கொஞ்சம் மாறு, தக்கரின தக்கரினா தான தக்கரி தக்கரினா, தக்கரின தக்கரினா தான தக்கரி தக்கரினா. ஆமா, இப்ப டான்ஸ் காரப்பல எனக்கு போட்டதா உங்களுக்கு போட்டதா? நாங்க என்ன பண்றோம்? அப்புறம் வெத்தலைய போட்டேன்டி புத்தி வந்து பாட்டு தண்டா பாட்டாது அப்படி சொல்லுங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, காலம் நம்ம தான் காரியத்தை கேடு. ஏன்னா பூரா 5000 10,000 பூரா உள்ள கிடக்குது. டேய் டேய் அட ஆற தலகார இல்லையா நீ வேற 5000 10,000 உள்ள கிடக்கும், எடுத்துட்டு போய் எல்லாம் சம்பளம் வாங்குறவங்க. அப்படியா? இந்த மாதிரி நோகாம சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் இருக்கும். அன்பிற்கு மாசத்திற்கு முறையே அருமை சகோதரர் மூஞ்சிப்பட்டியை சேர்ந்த ரகுபதி அன்புள்ளம் யூடியூப் சேனல் MR யூடியூப் சேனல் மற்றும் APSK மீடியா 2 யூடியூப் சேனல் உரிமையாளருக்கு மனமார்ந்த நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்காக எங்களை எல்லாம் உயிரோடு அழைத்து வந்த வாகன ஓட்டுநர் உயிரோட டேய் ஆமா, ஏன்னா வந்தவங்க அத்தனை பேத்து உயிருமே அதான். ஆமா ஆமா, அத சொல்ல வரேன். சிறந்த முறையில் வாகன ஓட்டுநர் அன்பு
அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமா எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. என்னோட பேரையும் சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு முத பொம்பளை பிள்ளைய வெளியே தள்ளிடுவான். சரி சொல்லிடலாமா? நமது பெரிய முளையூரை சேர்ந்த ஏபி கும்பராஜா பப்பு நடிகன் பூதி பூதி நாளைக்கு நாடது போறோம். நாளைக்கு மயிரை புடுங்க போறாங்க. இடியா போ. பெரிய முளையூரை சேர்ந்த ஏபி கும்பராஜா பப்பு நடிகன் நான் தான். விடிய விடிய இண்டு இடுக்கு ஓட்ட ஓடசல் எல்லாத்தையும் அடைக்க போறது நான் தான். பழைய சட்டியும் தான் எடுத்தாங்க அடைக்கட்டும். ஈய பாத்திரம் பித்தளை பாத்திரம் தான் கொண்டு வாங்க. மண்ணே கொண்டு வந்துடாதீங்க. மண் சட்டி தான். என்ன ஓய் ஒரு 80 வயசுல எனக்கு ஒரு கிளை ஒரு பானை உண்டாச்சு. அடைச்சு பாக்குறாங்க அடைக்கவே முடியல. சரி நீ வரைய அடைச்சு விட உன் தலையை கொண்டு முட்டு கொடுக்க வேண்டியதாங்க. நன்றி. அதனால காலதாம தான் காரியத்துக்கு கேடு போயிட்டு முதல் பொம்பளை பிள்ளை வெளியிடலாம். கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க உங்க காதால பாட்டுகள்